அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 அத்தியாயம் 27 யுகம் கடந்து விரட்டிய வினை. சுந்தரரும் மலைமான் மகளும் மறைந்து போனார்கள். இனி நாம் பொன்னாளியில் தங்குவது தவறு, நமது மாளிகைக்கே போகலாம். பார்த்திபன் கூற இருவரும் ராஜவீதியில் இருந்த தங்கள் மாளிகைக்கு திரும்பினர். இந்த உக்ரோதத்தை அத்திவரதனின் ஆலயத்திலேயே சமர்ப்பித்து விடுவோம். அவன் எப்போது மீண்டு வந்து அதை அணுகின்றானோ அவனது விருப்பம். பார்த்திபன் கூற கல்பலதா அந்த வெள்ளி பட்டகத்தை திறந்து உக்ரோதத்தையே ஆவலுடன் பார்த்து கொண்டு இருந்தாள். அருமையான வேலைப்பாடுகளுடன் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அத்திமலை தேவன் இதை அணிந்து பார்த்தால் இன்னமும் அழகாக இருக்குமோ? கல்பலதா ஆர்வத்துடன் கேட்டாள். எத்தனையோ தடவை பிரவாள மாளிகை பக்கமாக சென்றிருக்கிறேன். அங்கேயேதான் அத்திமலை தேவன் போக்கின் உள்ளே இருந்திருக்கிறான். ஆனால் ஆதித்த கரிகாலன் செய்த பாக்கியத்தை நான் செய்யவில்லை. அவனுக்கு காட்சி தந்தவன் எனக்கு இன்னமும் காட்சி தராமல் இருக்கிறான். ஆதித்த கரிகாலன் உக்ரோதயத்தை அளித்தவன் அத்திமலையனின் சிலையை எங்கே வைத்திருக்கிறேன் என்று சொல்லாமல் போய்விட்டானே. மிகவும் நொந்து போனவனாக கூறினான் பார்த்திபன். பெண் புத்தி பின்புத்தி என்பார்கள். அதாவது ஒரு பொருளை கையாளும் போது அதன் பின்பாக உள்ளது என்ன என்று ஆராயும் புத்தி பெண்களுக்குத்தான் உண்டு. ஆண்கள் ஒரு பொருளை வாங்கினால் கூட என்ன ஏது என்று விசாரிக்காமல் தெரிவிக்கப்பட்ட விலைக்கு அதனை வாங்கி செல்வார்கள். அப்படிப்பட்ட கூர்மையான புத்தியுடைய கல்பலதா அந்த வெள்ளிப்பட்டகம் ஆழமாக இருப்பதையும் உக்ரோதியும் பட்டு துணியின் மீது வைக்கப்பட்டிருப்பதையும் அந்த பட்டு துணியை கிழித்து பார்த்திருந்தால் அதன் கீழே ரகசிய பகுதியில் சுவடி ஒன்றை ஆதித்த கரிகாலன் பதுக்கியிருந்ததையும் அவர்கள் பார்த்திருப்பார்கள். தான் அத்திமலை தேவனின் சிலையை பதுக்கியிருந்த இடத்தை விவரமாக அந்த சுவடில் கூறியிருந்தான் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? காளையும் புலியும் உரசும் இடத்தில் சதிப்பாண்டனின் தயிர் பானையில் பச்சை மாமலை போல் மேனியன் அத்திமலையான் ஏழுமலையானாக நிற்கிறான் என்ற செய்தியை கூறும் பட்டோலை ஒன்று அந்த வெள்ளி பட்டகத்தின் பட்டு துணியின் கீழே மறைக்கப்பட்டிருக்கிறது. அது எவர் கண்களிலும் புறப்படாத வண்ணம் பட்டு துணியால் தைக்கப்பட்டிருந்தது. அந்த துணியை கிழித்து பார்த்தால் அடியில் உள்ள தகவல் தெரிய வரும். ஆனால் கல்பலதாவோ பார்த்திபனோ யோசிக்கும் நிலையிலா இருந்தனர். இந்த உக்ரோதத்தை பெருந்தேவி தாயாருக்கு சாட்சி விடலாம் என்ற பார்த்திபன் அன்று மாலையே கல்பலதாவுடன் அத்திமலையானின் ஆலயத்துக்கு சென்றனர். உக்ரோதயம் வைக்கப்பட்டிருந்த வெள்ளி பட்டகத்தை சுமந்தபடி விஜய மேதாபதியின் மகள் வாகீஸ்வரி தான் அவர்களுடன் பயணித்தாள். பார்த்திபனும் கல்பலதாவும் பக்தியுடன் பெருந்தேவி தாயாரை தொழுதுவிட்டு உக்ரோதயத்தை அவளுக்கு சாற்றினார்கள். அந்த அர்ச்சகரும் குபேரன் அத்திமலை தேவனுக்கு சாற்றிய ஸ்ரீதளமணிதான் வேறு வடிவில் உக்ரோதயமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் அதனை பெருந்தேவி தாயாருக்கு சாற்றினார். அனுமன் அளித்த ராமனின் கனையாளியை கண்டு சீதை எப்படி குதூகலித்திருப்பாள் என்பதை அன்று பெருந்தேவியின் முகத்தை பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். தனது நாதன் அத்திமலை தேவன் திரும்பி வரப்போவதற்கு கட்டியம் கூறும் அந்த உக்ரோதயத்தை மனமுவந்து ஏற்றாள் பெருந்தேவி. அன்று இரவு மீண்டும் உக்ரோதயத்தை பார்த்திபன் அளித்திருந்த வெள்ளிப்பட்டியிலேயே வைத்து ஆலய கஜானாவில் பூட்டினார் ஆலய அதிகாரி. உக்ரோதயத்தை சாற்றிவிட்டு தங்கள் ராஜவீதி மாளிகைக்கு திரும்பிய பார்த்திபனும் கல்பலதாவும் உறைந்து போய் நின்றனர். இவர்களது மாளிகை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. வெளியே தாளிடப்பட்டிருந்ததால் பணியாட்களும் சேடி பெண்களும் தீயில் கருகி மாண்டிருந்தனர். தங்களுக்காக வைக்கப்பட்ட குறியில் பணியாளர்கள் சிக்கினார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதா என்ன? இனியும் நம் காஞ்சியில் இருப்பது ஆபத்து. நம் வேமுலத்துக்கு சென்று விடுவோம். எனது நண்பன் சஞ்சீவ சதகரணி அங்கு நகர தலைவனாக இருக்கிறான். அவன் நமக்கு அடைக்கலம் தருவான். சோழர்கள் நம்மை இனி நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள். நீ அருந்திய சோழனின் வாரிசு, அபராஜிதனின் வாரிசு. வயிற்றில் வேறு எனது வாரிசை சுமந்து கொண்டிருக்கிறாய். அது ஆதித்த கரிகாலனின் வாரிசு என்று தவறாகவும் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வகையில் பார்த்தாலும் நாம் உயிருடன் இருப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே இன்றே நாம் வேமூலம் புறப்படுவோம். பார்த்திபன் கூற கல்பலதா தலையசைத்தாள். மேதாபதி அவர்களே,
கல்பலதா கர்ப்பிணி என்பதால் அவள் பயணம் செய்வதற்கு சிவிகை ஒன்றை ஏற்பாடு செய்யுங்கள். நான் புறவியில் பயணிக்கிறேன். காவலர்கள் மற்றும் சிவிகை தாங்கிகளுக்கு ஏற்பாடு செய்து விடுங்கள். பார்த்திபன் கட்டளையிட்டான். மேதாவதி பார்த்திபனை சோகத்துடன் பார்த்தார். பல தலைமுறைகளாக உங்கள் பல்லவத்துக்கு ஊழியம் செய்து வந்த குடும்பம் எங்களுடையது. உங்களை இப்படி நிர்கதியாக அனுப்புவதற்கு மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. நானும் தங்களுடன் வேமுலத்துக்கு வந்து பல்லவ இளவரசர் பிறக்கும் வரையிலாவது உங்களுக்கு கைங்கரியம் செய்ய விரும்புகிறேன் என்று கண் கலங்க கூறினார். பார்த்திபன் விரக்தியுடன் சிரித்தான். விஜய மேதாவதி அவர்களே, கடைசி பல்லவ ரத்தம் நான், என் மனைவி, என் குழந்தைதான். நாங்கள் பல்லவ ரத்தம் என்பதை யாரும் இனம் காண முடியாத இடத்துக்கு போக விரும்புகிறோம். நீங்கள் வந்து எனக்கு ஊழியம் செய்தால் நாங்கள் மன்னர் பரம்பரை என்கிற உண்மை தெரிய வரும். எனவே நீங்கள் எங்களுடன் வர வேண்டாம். பார்த்திபன் கூற மேதாபதியின் முகம் சூம்பியது. ஏமாற்றத்தில் கல்பலதாவை பார்க்க அவளுக்கு அவரை பார்க்க பரிதாபமாக இருந்தது. பார்த்திபரை, அவரும் வரட்டும். நமது மகனுக்கு தக்க குருவாக பல்லவத்தின் பெருமைகளை போதிக்கட்டும். கல்பலதா கூறினாள். மகன்தான் என்று தீர்மானித்து விட்டாயா? சிரித்தான் பார்த்திபன். வேண்டாம் இளவரசே, பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இனி பல்லவத்திற்கு பெண்ணே வேண்டாம். மேதாவதி கூறினார். சிவிகை தாங்கிகள் சிவிகையை சுமந்து செல்ல காவலர்கள் சிவிகையை சூழ்ந்தபடி நடந்தனர். முன்பாக பார்த்திபனும் பின்பாக மேதாவதியும் குதிரைகளில் சென்றனர். அப்போது ஒரு குதிரை வீரன் வேகமாக வந்து பார்த்திபனை நோக்கி பணிந்தான். பல்லவ இளவரசே, மலைமான் மரணப்படுக்கையில் இருக்கிறார். தங்களிடம் முக்கியமாக ஏதோ தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று துடிக்கிறார். தாங்கள் உடனே புறப்பட வேண்டும். அந்த வீரன் கூற பார்த்திபன் திரும்பி கல்பலதாவை அழைத்தான். சிவிகையிலிருந்து எட்டி பார்த்தால் கல்பலதா. மலையமான் அவசரமாக அழைக்கிறார். நீ மேதாபதியுடன் தொடர்ந்து செல். நான் உங்களுடன் வந்து சேர்ந்து கொள்கிறேன். மேதாபதி அவர்களே, ஒருவேளை நீங்கள் முன்னதாகவே சென்றால் சஞ்சீவ சதகரணியின் மாளிகைக்கு சென்று காத்திருங்கள். நான் வந்து சேர்ந்து கொள்கிறேன். இந்த கணையாளியை சதகரணியிடம் காட்டுங்கள் என்றான். விஜய மேதாவதி இப்போது முன்பாக செல்ல சிவிகை அவரை தொடர்ந்தது. சிவிகையிலிருந்து தலையை வழிநீட்டி கையாட்டிக் கொண்டே இருந்தால் கல்பலதா. சிவிகை பார்வையிலிருந்து மறைந்ததும் திருக்கோவிலூருக்கு விரைந்தான் பார்த்திபன். இவனுக்காக உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காத்திருந்தார் மலையமான். அப்பா பார்த்திபா, ஆதித்த கரிகாலன் ரகசியத்தை வெள்ளிப் பெட்டகத்தில் வைத்திருக்கிறான். பொக்கிஷத்தை எடுத்துக்கொள் என்றார். பெட்டகத்தை சுந்தர சோழர் என்னிடம் கொடுத்து விட்டார். அதனை நான் பெருந்தேவி தரையருக்கு சாற்றிவிட்டேன் என்றதும் அவனையே நிலைகுத்தி பார்த்தபடி நின்றது மலையமானின் கண்கள். தனது பிரிய பெயரனை நாடி சென்றது அவருடைய உயிர். உடனேயே மனைவியுடன் சேர்வதற்காக வேமுலத்தை நோக்கி விரைந்தான். இனி அவனுக்கு சோளத்தில் மட்டுமல்ல, பல்லவத்திலும் ஒன்றுமில்லை. வேமுலத்தை நோக்கி புயலென பறந்தது அவனது குதிரை. வேங்கடத்தை கடந்து மலைக்காடுகளில் நுழையும் போது இருள் பரவிவிட்டு இருந்தது. தனது மனைவியும் பரிவாரமும் ஒருவேளை இரவை எங்காவது கழிக்க எண்ணி கூடாரம் அமைத்திருப்பார்களோ என்று எண்ணியபடி இருளில் உன்னிப்பாக கவனித்தபடி சென்றான். தொலைவில் சிறு புள்ளியாக ஒரு வெளிச்சம் தென்பட்டது. கல்பலதா தான் அங்கே தங்குகிறாளோ என்னவோ. குளிரை விரட்ட நெருப்பை மூட்டியிருக்கலாம். உடனே அவளை காண வேண்டும் என்கிற ஆர்வம் பற்றிக்கொள்ள தனது குதிரையின் விழாவில் உதைக்க அந்த ஒளியை நோக்கி பாய்ந்தது குதிரை. ஒளிந்து கொண்டிருந்த அந்த தீ சிறு புள்ளியாய் துவங்கி விரைவில் பெரிய தீ கொழுந்தாய் எழுந்தது. அருகே சென்றதும் தான் பார்த்திபனின் இதயமே வாய் வழியாக வெளியே வந்து விழுந்தது போல் ஆனது. கல்பலதா அமர்ந்திருந்த சிவிகைதான் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. மேதாபதியின் மார்பில் ஈட்டி பாய்ந்திருந்தது. சிவிகை ஆட்களும் காவலர்களும் வெட்டி சாய்க்கப்பட்டிருந்தனர். கல்பலதா அலறியபடி சிவிகையை நோக்கி பாய்ந்தான். இனி பிரயோசனம் இல்லை என்பது போன்று சிவிகையின் கதவுகள் மூடப்பட்டு வெளிப்புறத்தில் தாளிடப்பட்டு இருந்தது. அந்த வானமே அதிரும் வண்ணம் அலறினான் பார்த்திபன். இளவரசே, குற்றியரும் கொலைவீரமாக கடந்த மேதாவதி கண்ணீருடன் அவனை அழைத்தார். இளவரசே, என்னை
மன்னித்து விடுங்கள். அரசியாரை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. கதறினார் மேதாபதி. இந்த அக்கிரமத்தை யார் செய்தது? பார்த்திபன் ஓலமிட்டான். சோழ கிருமிதான் இதை செய்தது. ஒரே வரியில் பதிலளித்த மேதாபதி அத்துடன் தனது உயிரை விட்டார். அபராஜிதனை கொன்ற அதே கிருமி, கங்காவதியின் பெண்மையை சூறையாடிய அதே சோழ கிருமி, நண்பன் ஆதித்த கரிகாலனை கொன்ற அதே சோழ கிருமிதான் இதோ இவனது மனைவியையும் அவளது கருவில் இருந்த சிசுவையும் பொசுக்கியது. சோழர்களுடன் நட்பு கொள்ளாதே, அவர்களுடன் தோளினை உரசாதே, உயிரைத்தான் இழப்பாய். தஞ்சை தர்மவர்மர் எச்சரித்தது செவியில் ஒலித்தது. இனி இவனுக்கு என்ன இருக்கிறது? தேசமும் இல்லை, மனைவியும் இல்லை, குடும்பமும் இல்லை, இவனது தெய்வம் அத்திமலையானும் இல்லை. இவன் மட்டும் இருந்து என்ன பயன்? பார்த்திபன் திரும்பி எரியும் சிவிகையை நோக்கினான். கண்களில் வழிந்த நீர் திடீரென்று நின்றது. அத்திமலையானே, உனக்கு திருவுள்ளம் இருந்தால் உனது கோயிலுக்கு செல். ஆனால் உன்னை வரவேற்க காத்திருந்த கடைசி பல்லவனான நான் நீ வரும்போது இருக்காது. ஏன், பல்லவம் என்கிற பெயரே இருக்காது என்றவன் விடுவிடுவென்று நடந்து சென்று அந்த சிவிகையின் மீது தனது உடலை கிடத்தினான். பல்லவம் வேமூலத்தில்தான் துவங்கியது. அதே வேமூல காற்றில்தான் கடைசி பல்லவனான உபேந்திர பார்த்திப பல்லவனும் அவனது மனைவி கல்பலதாவுடன் தீயில் பொசுங்கி சாம்பலானான். சிவிகை எரிந்து கொண்டிருக்க தாடி வைத்த ஒரு உருவம் அங்கே தோன்றியது. அதன் கண்களில் கண்ணீர் திரண்டு இருந்தது. சிரஞ்சீவியாக கருதப்படும் அஸ்வத்தாமதான் கண்களில் நீருடன் எரியும் சிவிகையை பார்த்து கொண்டிருந்தான். கோளாரத்தில் உறங்கும் உபபாண்டவரை எரித்துக் கொன்றேன். அப்போது நான் மூட்டிய தீவினை யுகத்தை கடந்து வந்து எனது வம்சத்தின் கடைசி வித்தையே எரிக்கின்றதே. பாண்டவர்கள் மனம் குமைந்து அழுத போது நான் சிரித்தேன். இப்போது எனது குலத்தின் அழிவை பார்த்து நான் தனியாக அழுகிறேன் என்றபடி மீண்டும் அந்த வழியே நடந்தான். அஸ்வத்தாமா இன்றும் இமாலயத்தில் தவம் செய்கிறான் என்கிறார்கள். இமாலய மலை முகடுகளில் காற்று வந்து முட்டும் போது ஓலமாக ஒரு குரல் உடன் கேட்கிறதே. ஒருவேளை தனது பல்லவ குலம் அழிந்ததை எண்ணி கதரும் அஸ்வத்தாமாவின் குரலாக இருக்குமோ? இப்போது அத்திமலையான் எங்கே இருக்கிறான்? அவனது மனைவி பெருந்தேவியிடம்தான் அதற்கான விடை இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.